பாப்பாக்குடியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு பாப்பாக்குடி ஒன்றிய திமுக மற்றும் பாப்பாக்குடி இளைஞரணி திமுக சார்பில் முக்கூடல் அருகே உள்ள சமத்துவபுரத்தில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாப்பாக்குடி ஒன்றிய திமுக செயலாளரும் துணை சேர்மனுமான மாரி வண்ணமுத்து, பாப்பாக்குடி பஞ்சாயத்து தலைவர் ஆனைக்குட்டி பாண்டியன் ஆகியோர் தலைமை தாங்கினர். தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் கொடியசைத்து பந்தயத்தை துவக்கி வைத்தார். இதில் சின்ன மாடு, பூஞ்சிட்டு மாடு, குதிரை வண்டி உள்ளிட்ட பிரிவுகளாக இந்த போட்டி தொடங்கப்பட்டு இடைக்கால் அருகே உள்ள செங்குளம் வரை சென்று திரும்பி வந்தன. தொடர்ந்து முதல் பரிசுகளாக சின்ன மாட்டிற்கு 21,000 ரூபாய், பூஞ்சிட்டு மாட்டிற்கு 15,000 ரூபாய், குதிரை வண்டிக்கு 11,000 ரூபாய் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் ஆலங்குளம் தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன், மாவட்ட கலை இலக்கிய அணி ஆலடி எழில்வண்ணன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சிவக்குமார், முக்கூடல் பேரூராட்சி துணைத் தலைவர் லட்சுமணன், ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் திவ்யா மணிகண்டன், பள்ளக்கால் பஞ்சாயத்து தலைவர் ராம்சந்திர உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாப்பாக்குடி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முத்து நயினார் என்ற சுந்தர், சந்தன சுப்பிரமணியன், உதயகுமார், சண்முக சுந்தரம், விக்னேஷ், மாரியப்பன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பாதுகாப்பு பணியில் அம்பை டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான ஏராளமான போலீசார் ஈடுபட்டிருந்தனர்.